கத்திரிக்காய் எண்ணெய் கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், நாலாக நறுக்கி வச்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இந்த கேப்பில் போய் வெங்காயத்தையும் தக்காளியும் பரபரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். கத்திரிக்காய் ஓரளவு வதங்கிடுச்சு. ஒன்றும் பாதியமாக அடிச்சுட்டு வந்த வெங்காயம் தக்காளியும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம்.